ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا வரகாத்து. இந்த நிகழ்ச்சியை துவக்கும் முகமாக அருமை பிள்ளை அஹ்மது யூனுஸ் இப்போது கிராத் ஓதுவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد حق القول لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناهم أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நம்பர் 7:30 முடிக்கிட்டோம். السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 7 லப்பை ஜாமியா மஸ்ஜித் மற்றும் அல் இஹ்சான் மனிதநேய ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய அன்னலாரின் மாண்பை அறிந்து கொள்வோம் என்ற பொது தலைப்பின் 79ஆம் நிகழ்வில் இன்றைய தினம் ஹுதைபியா பாகம் 2 என்ற குறுந்தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமைய உள்ளது. கடந்த உரையிலே ஹுதைபியா குறித்த தகவல்களை நாம் சொன்னோம். ஹுதைபியா என்றாலே அது ஒரு உடன்படிக்கை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கடந்த உரையில் அந்த உடன்படிக்கை பற்றி நம்ம பேசுவதற்கான நேரம் இல்லை. ஆனால் இன்றைய இன்ஷா அல்லாஹ் அதை 2வது பாகமாக ஆக்கி அந்த தகவல்களை பேச இருக்கிறோம். கடந்த உரையிலே நாம் நிகழ்த்திய அந்த செய்தியை ஒரு நிமிடம் உங்களுக்கு ஞாபகத்திற்கு நான் கொண்டு வருகிறேன்.
இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காய்தா மாதம் நடைபெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதாக ஒரு கனவு கண்டார்கள். அதை மக்களுக்கு அறிவித்தார்கள். எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். 1400 பேரோட புறப்பட்டார்கள். ஹுதைபியா என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இந்த நிலையிலே சண்டையிடக்கூடாது, இரத்தம் சிந்தக்கூடாது என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு இறங்கினார்கள். அவர்களுடைய குறைஷிகள் தரப்பிலிருந்து புதைல் இப்னு வர்கா, அதை தொடர்ந்து மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ், ஹுலைஸ் இப்னு அல்கமா, உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ஆகியோர் தூதர்களாக வந்து பேசியும் அந்த பேச்சு எடுபடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ கனிவோடும் அழகோடும் பொறுமையோடும் நாங்க சண்டை போட வரல, மாறாக அல்லாஹ்வினுடைய திரு இல்லமாம் அதை உம்ரா செய்வதற்கு, கண்ணியப்படுத்துவதற்கு, தவாப் செய்வதற்கு வந்திருக்கிறோம், எங்களை அனுமதியுங்கள் என்று கேட்டாங்க. அதை நாம் விரிவாக பேசினோம். 4 பேர் அங்கிருந்து வந்துட்டாங்க. அது உடன்படிக்கை நடக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராஷ் இப்னு உமையத்தல் ஹுஸாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபியை தன்னுடைய தரப்பிலே அவங்க அனுப்புனாங்க, முஸ்லிம்களுடைய தரப்பில் அனுப்புறாங்க. சஅலப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம், அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான். அந்த ஒட்டகத்தில் அனுப்புனாங்க. அந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டுட்டானோ. ஒரு தூதர், ஒரு அம்பாசிடர் வந்திருக்கக்கூடிய அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யறதுங்கிறது எவ்வளவு கொடுமையானது. அதோடு மாத்திரம் அல்லாமல் அந்த தூதரையும் கொல்வதற்காக முனைந்த போது அவங்க தப்பி வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். இது அல்லாமல் கல்லெறிதல், அம்பை கொண்டு எய்தல், இதெல்லாம் நடந்தது. அவங்களையெல்லாம் பிடிச்சு வந்தாங்க. அவங்களையெல்லாம் முஸ்லிம்கள் பிடிச்சிட்டாங்க, ஒரு 25 பேர். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உடன்படிக்கைக்கான பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது, உங்களிருந்து 4 பேர் வந்து பேசிட்டு போயிட்டாங்க, நாங்க எப்படி பேச்சுவார்த்தையை நடத்தினோம், எந்த விவகாரமும் பண்ணவில்லை, எந்த சங்கடமும் தரவில்லை, வந்தவர்களை கண்ணியப்படுத்தினோம். ஆனா நாங்க ஒரே ஒரு ஆளை தான் அனுப்பணும், அந்த ஒட்டகத்தையும் அறுத்துட்டீங்க, அவரையும் கொல்ல பார்த்தீங்க, தப்பி வந்துட்டாங்க, இப்ப இங்க வந்து கல்லு வீசுறீங்க, அம்பு எய்றீங்க, என்னப்பா இது, இது முறையா? ஆனாலும் உங்களை மன்னிக்கிறேன். இப்ப நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, 25 பேரோ 40 பேரோ 50 பேருனாலும் இருக்கட்டுமே. ஆனா இன்னைக்கு நாங்க 1400 பேர் இருக்கிறோம், உங்களால எதுவும் செய்ய முடியல, கைதிகளாக நிக்கிறீங்க, நாங்க என்ன பாடுபடுத்தலாம் உங்களை? ஆனா அதை நாங்க செய்யறது இல்லை. நாங்கள் கனிவை விரும்புகிறோம், சமாதானத்தை விரும்புகிறோம், அன்பை விரும்புகிறோம், அறத்தை விரும்புகிறோம், பண்பை விரும்புகிறோம், ஒழுக்கத்தை விரும்புகிறோம், நேர்மையையும் நீதியையும் இந்த மண்ணிலே நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் நாடுகிறோம், அதுவே இஸ்லாம் என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. இதற்கு பிறகு இப்படியே போய்கிட்டு இருந்தா சரி வராது, ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும் அப்படிங்கிற கருத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதையும் நம்ம சொன்னோம். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நான் போறதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் போனா ஏடா கூடமா நான் பேசிடும், அது வம்பாயிடும், அதனால ஒரு சரியான தகுதியான நபர் என்று நான் கருதுவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. இங்கிருந்து இன்றைய உரை தொடர்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஹ்ராமோட தான் இருக்கிறாங்க, உம்ராவுக்கு தானே வந்திருக்கிறாங்க, அந்த இஹ்ராமோட இருக்கிறாங்க, போறாங்க. போய் பேசுவதற்காக மக்காவுக்குள்ள நுழையும் போது அபான் இப்னு சஅத் இப்னு ஆஸ் என்ற ஒரு மக்காவாசி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மக்காவாசி தானே, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், அவங்கள சந்திக்கிறாங்க. அப்ப உஸ்மான், வாங்க, எப்படி இருக்கிறீங்க? அவர் நல்லா விசாரிக்கிறார், நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு? ஆமா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காக ரசூலுல்லாஹ் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாங்க, நானும் உங்களோட வர்றேன் என்று இந்த அபான் இப்னு சயீதும் அவர் என்ன செய்கிறார், ஒன்றாக வருகிறார். ஒன்றாக வந்து அன்றைய லீடராக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா. அன்றைய காலத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட இல்ல, மக்காவினுடைய தலைவராக, லீடராக அபூ சுஃபியான் இருக்கிறாங்க. அப்ப அபூ சுஃபியானையும் அதோடு மாத்திரம் அல்லாமல் மற்ற ஏனைய தலைவர்களா இருக்கிறாங்களே, அடுத்த தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்களா இல்லையா,
ஒவ்வொரு இடத்துலையும் 2ஆம் கட்ட தலைவர்கள்ங்கிறது இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே 2வது நிலையில யார் இருந்தா? சித்திக் நாயம் இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி நாயகம் இருந்தாங்களா இல்லையா? அவங்கெல்லாம் அஷரத்து முபஷ்ஷராக்கள் என்று சொல்லலாம். இவங்களெல்லாம் ஒரு அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த சஹாபிகளிலே உச்ச அந்தஸ்துல இருந்தாங்க. 2வது கட்ட தலைவர்கள் இல்லாத ஒரு அமைப்பு என்ன செய்யாது, உருப்படாது. அப்படிங்கிறதுலாம் நம்ம விளங்கிக்கிட்டோம். இப்ப அபான் இப்னு சயீத் அவங்களோட சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் சந்திக்கிறாங்க. யாரை சந்திக்கிறாங்க? அபூ சுஃபியான் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சந்திக்கிறாங்க. உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அனுப்புனாங்களோ அதையே சொன்னாங்க. இப்போ நாங்க உம்ராவுக்கு வந்திருக்கிறோம், உம்ராவை செய்வோம், ஒரு 3 நாள் இங்க தங்குவோம், புறப்பட்டு போயிடுவோம், எங்களுக்கு அனுமதிங்க. நாங்க சண்டைக்கு வரல, ஆயுதங்கள் கொண்டு வரல, தற்காப்பு ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. அது அரபுகளினுடைய வழக்கம், அதை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தற்காப்பு ஆயுதங்கள், குருவாள் இருக்கும், அம்புகள் இருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வர்றதில்லை. அம்புகள்ட ஒரு குறிப்பிட்ட அன்பு தான் இருக்கும். யுத்தங்கள்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான அம்புகளையும் பல்லாயிரக்கணக்கான வில்லுகளையும் வேல்களையும், வாள் உடைந்தால் திரும்ப வாள் என்று எக்ஸ்ட்ரா நிறைய பொருட்களை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் இல்லை. நிறைய கேடயங்களை கொண்டு வருவாங்க, அதுவும் இல்லை. எதுவும் இல்லாம தான் வந்திருக்கிறோம், அதெல்லாம் தெரியும். அதனால எங்களுக்கு அனுமதிங்க. அப்ப எல்லாரும் கூட்டிட்டு பேசி சொன்னாங்க, உஸ்மான் நீங்க உள்ள வந்துட்டீங்க, இஹ்ராமுடைய உடை வேற அணிஞ்சிருக்கிறீங்க, நீங்க உம்ராவை முடிங்க, நீங்க தவாஃப் செய்யுங்க, அதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம். இன்ஷேத்த அந்த தூஃப பில் பைத்தி ஃபத்துஃப், நீங்க விரும்பினா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், காபத்துல்லாவை தவாஃப் செய்யுங்க அப்படின்னு அனுமதிக்கிறாங்க. இப்ப நாம ஒரு தூதராக போயிருந்தா என்ன செய்வோம்? சரி, நம்ம வந்த வரைக்கும் நம்ம வணக்கத்தை முடிப்போம் நினைப்போமா இல்லையா? உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தவாஃப் செய்யாம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா. ரசூலுல்லாஹ் செய்யாம நான் செய்யவா? ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன அப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நாங்க அனுமதி தர்றோம், அதை வேண்டாம், அவங்க செஞ்சாதான் செய்வோன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. அப்படின்னா நானும் செய்யல, உங்களை சும்மாலாம் அப்படி அனுப்ப மாட்டோம், நீங்க தவாஃப் செய்யுங்க, இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோங்கிறாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்யாமல் நான் தவாஃப் செய்ய மாட்டேன். எவ்வளவு பெரிய அன்பு இருக்கணும் பாருங்க. என்ன மாதிரி ஒரு பண்பு அது. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, முடியாதுன்னு சொன்னதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த அரெஸ்ட் பண்ண செய்தி எப்படி வந்துடுச்சு அப்படின்னா, உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு வதந்தி வந்துடுச்சு, செய்தி வந்துடுச்சு. சஹாபிகள்லாம் கொதிச்சுட்டாங்க, கொதிச்சு போயிட்டாங்க. 2ல 1 பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்க, அந்த கொதிப்பையும் அந்த உணர்ச்சியையும் சரியாக பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம சமூகத்துல என்ன இருக்குது? உணர்ச்சி இருக்குது, உணர்வு இல்லை. நான் சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, உணர்ச்சி பிழப்பாக நம்ம என்ன செய்வோம்? நிறைய இடங்கள்ல போராட்டம் நடத்துவோம், அப்படி இப்படி என்று வாட்ஸ்அப்ல போட்டு தள்ளுவோம், கடுமையான முறையிலே வாதங்களை வைப்போம். இதெல்லாம் உணர்ச்சி மயமாக ஆகுவோம். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அடங்கி போயிடும். சிஓ அந்த எல்லாம் அடங்கி போயிடுச்சு இல்லை. இப்போ அவன் சட்டங்களை நிறைவேற்றுறதுல குறியாதான் இருக்கான். அப்ப அந்த உணர்ச்சிகளை சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கான தலைமைகள் நம்ம இடத்தில் இல்லை. அதை உருவாக்கணும். அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு மரத்தடியிலே நின்று, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பைஅத் செய்யுங்கள் என்றார்கள். இந்த பைஅத் எதற்காக நடைபெற்றது என்பது 2 கருத்து இருக்குது. மௌத்தின் மீது பைஅத், நாங்க மௌத்தாயிடும், நாங்கள் எங்களுடைய உயிரை தருவதற்காக இந்த பைஅத்தை செய்யறோம். உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக நீங்கள் பழி வாங்கினால் அந்த யுத்தத்தில், அந்த பழி வாங்கும் நிலையில் நாங்கள் முழுமையாக பங்கு பெறுவோம், அதுக்கு நாங்க தயார் என்று அந்த பைஅத் நடந்தது என்று ஒரு கருத்தும் இல்ல. யாரும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது, நான் சொல்ற வர யாரும் நீங்க என்ன செய்யக்கூடாது,
இந்த இடத்தை விட்டு நீங்க போக கூடாது என்பதுதான் அதனுடைய கருத்து என்றும் 2 விதமான கருத்து இருக்குது. 1400 பேர் வந்திருந்தாங்க. அதுல எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல பையத்து செஞ்சாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் பையத்து செய்யல. அல் ஜத் இப்னு கைஸ் அவனுடைய பேர். அது ஏன் செய்யலங்கிறதெல்லாம் பின்னால பார்க்கலாம். அப்ப அல் ஜத் இப்னு கைஸ் அவன் ஒரு ஒட்டகத்தினுடைய வயிற்றுக்கு கீழே போய் மறைஞ்சுக்கிட்டான். அவரை தவிர அவர் இஸ்லாமிய குழுவுல தான் இருக்காரு. ஆனாலும் பையத்து செய்யல, அவர் மறைந்து கொண்டார். சரி, அது ஒரு பெரிய விவகாரம் இல்லை. மொத்தத்தில் எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹத ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம். அல்லாஹ் தஆலா மூமின்களை பொருந்தி கொண்டான். எந்த மூமின்களை பொருந்தி கொண்டான் என்றால் யுபாயிஊனக உங்களிடத்திலே பையத்து செய்தார்களே, தஹத ஷஜரதி மரத்துக்கு கீழே நின்று, ஒரு மரத்துக்கு கீழே நின்றாங்க. அந்த மரம் எங்க இருந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஹுதைபியா நீங்க போனீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்கும். பள்ளிவாசலுக்கு பின்னால ஒரு கோட்டை இடம் இருந்தது. இப்ப அதை அடைச்சும் போட்டாங்க. சரி, அந்த இடத்துல தான் அந்த மரம் இருந்ததாக, அந்த மரத்துக்கு கீழே தான் பையத்து நடந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. சரி ஹைர். அப்ப அந்த அல்லாஹ் சொல்லும்போது தஹத ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழால் உங்களிடத்தில் யாரெல்லாம் பையத்து செய்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் புரிந்து கொண்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அறிவான். என்ன அந்த சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்றான்? ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அல்லாஹ் அதன் பிறகு உங்களுக்கு சக்கீனத்தை அமைதியையும் அல்லாஹ் தந்தான் என்றெல்லாம், அதோடு மாத்திரமல்லாமல் மகத்தான வெற்றியையும் உங்களுக்கு வழங்கினான் என்றும் இந்த வசனத்துல குறிப்பிடுறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த பையத்து செய்ததில், பையத்து செய்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை வச்சிருக்கிறாங்க. அந்த கையை வைத்திருக்கும் போது சஹாபிகள் இப்படி கையட கீழே வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வலது கையை நீட்டி இருக்கிறாங்க. சஹாபிகள்லாம் தங்களுடைய வலது கையை கொண்டு வந்து ரசூலுடைய கைக்கு கீழே வச்சு பாயாத்துக நாயகமே உங்களிடத்தில் நான் பையத்து செய்தேன் என்று பையத்து எடுக்கிறாங்க. எல்லாம் முடிந்ததற்கு பிறகு, எல்லாரும் பையத்தை எடுத்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இடது கையை இப்படி கீழே நெட்டி இப்படி வைக்கிறாங்க. ஹாதிஹி உதுமான், இது உதுமானுக்கான பையத்துங்கிறாங்க. என்ன விளங்குறோம்? இது உதுமானுக்கான பையத். அப்ப உதுமான் ரலியல்லாஹு ஷஹீதாக இல்ல, ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு விளங்குறாங்களா இல்லையா? மௌத்தாயிட்ட பையத்து தேவையில்லையே, ஹயாத்தா இருக்கிறாங்க. இது உதுமானுக்கா, தன்னுடைய கையையே உதுமானுடைய கையின்றாங்க ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள் என்பதை இங்கே நாம் விளங்க முடிகிறது. அதே போன்ற அருமையான பெருமக்களே, முதலாவதாக இந்த வரலாற்றில் பாருங்க எவ்வளவு தெளிவான குறிப்புகளை அறிஞர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அபு சினானுல் அசதி என்று சொல்லக்கூடிய அவர்தான் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத்து செய்தது. இவங்களினுடைய பெயர் என்னன்னு கேட்டா வஹப் இப்னு மிஹ்சன். இவருடைய அசல் பெயர் வஹப் இப்னு மிஹ்சன், அபு சினான் என்று அழைக்கப்படக்கூடியவர். இவங்க தான் முதலாவது பையத்து செஞ்சாங்க. இவங்க யாரும் இல்ல, உகாஷா ரலியல்லாஹு படிச்சுக்கிறோம் இல்ல, நம்ம ஹனீஃபா உகாஷா நாயத்தை பத்தி பாட்டு படிப்பாரு. அந்த உகாஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரர் தான் இந்த அபு சினான் என்று சொல்லக்கூடியவர். இது அல்லாம இன்னொரு சஹாபி இருந்தாங்க, ஸலமத் இப்னுல் அக்வா. அவங்க 3 தடவை ரசூலுல்லாஹ் இடத்துல பையத்து செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்கள் முதல்ல வரும்போது அதுல ஒரு பையத், நடுவுல ஒரு பையத், கடைசியிலையும் ஒரு பையத். இப்படி 3 தடவை ரசூலுல்லாஹ் இடத்துல பையத்து செய்தாங்க. அவங்க அதோட மாத்திரம் அல்லாமல் இன்னொரு செய்தி என்னன்னா, மஅக்கல் இப்னு யஸார் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த மரத்தினுடைய கிளை இப்படி கீழே கொஞ்சம் பணிந்து இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நெத்தியில படுற மாதிரி இருந்தது. நான் அந்த கிளையை தூக்கி பிடித்து கொண்டு நின்றேன் அப்படிங்கிறாங்க. நான் இதெல்லாம் எதற்கு சொல்றேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு எவ்வளவு தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட. எவ்வளவு தெளிவா இருக்குதுன்னு பாருங்க. அந்த மரத்தினுடைய கிளையை நான் பிடித்து கொண்டு இருந்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல அதை பற்றக்கூடாதுங்கிறத அப்படி கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு நின்னேன் அப்படிங்கிறாங்க. 3 தடவை பையத்து செய்தது சொல்றாங்க. முதல்ல பையத்து செய்தது யாருங்கிறாங்க. இதுல இன்னொரு பெரிய வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தகவல் இருக்கு.
இஸ்லாத்திற்கு வந்தது முதலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு முதலாவது வந்தாங்களா அல்லது அவங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்களா என்ற ஒரு கேள்வி எழுந்தபோது சிலர் சொல்றாங்க அவங்க மகனார் தான் முதலாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பம் வந்ததுன்னு வைங்க. இது ஏன் இப்படி ஒரு சந்தேகம், இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, இந்த பையத்து நடந்து கொண்டிருக்கும் போது பையத்து சல்லல்லாஹு பையத்தை எடுங்கன்னாங்க. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் பையத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. 1400 பேர்ல அங்க கூடாரங்கள் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது தெரியாது. பையத்தை எடுங்கன்னு சொன்னா முதலாவது தெரிஞ்சிருந்தா யார் எடுப்பான்? சித்திக் நாயகம் முதல்ல கை வச்சுப்பாங்களா இல்லையா? சித்திக் நாயகம் எடுக்கலையே. அப்ப சித்திக் நாயகம் சற்று தூரத்தில் இருந்திருக்கலாம், செய்திகள் தாமதமாக கிடைச்சிருக்கலாம். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு குதிரையை அல்லது ஒட்டகத்தை வாங்கிட்டு வருமாறு தன்னுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர்கிட்ட சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா. அந்த ஆள்கிட்ட போய் அந்த குதிரை கொஞ்சம் வாங்கிட்டு வா அல்லது அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அங்க வந்தாங்க, ஒரு கூட்டமா இருக்கு. என்னங்க கூட்டமா இருக்கு? எல்லாரும் ரசூலுல்லாஹ் பையத்து செஞ்சாங்களா? அப்படியா? அப்படி நேர போய் ரசூலுல்லாஹ் முதல்ல பையத்து செஞ்சாங்க. செஞ்சுட்டு அந்த ஒட்டகத்தையும் வாங்கிக்கிட்டு தன்னுடைய தந்தை இடத்துல போய் அந்த ஒட்டகத்தையும் அந்த குதிரையை கொடுத்துட்டு, கேட்டீங்களா ரசூலுல்லாஹ் எல்லாரும் பையத்து செய்யறாங்க. அப்படியா? ரசூலுல்லாஹ் தன் மகனை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. இந்த பையத்து எடுத்த, இந்த உதைபியால பையத்து எடுத்த இதுல மகனார் முந்தி இருக்கிறாங்க. ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு. இதுதானே தவிர இஸ்லாத்துக்கு முதல்ல வந்தது பாப்பா மகன்ல யார் முதலாவது? உமர் ரலியல்லாஹு தஆலா என்பதுதான் மிக சரியானது என்ற அளவிற்கு இந்த விளக்கத்தை அறிஞர்கள் மிக தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு தந்திருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இப்ப மக்களும் விளங்கிக்கிட்டாங்க. உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக ஒரு பையத்தை ரசூலுல்லாஹ்வே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஷஹீதாகலன்னு விளங்கிக்கிட்டாங்க. இறுதியாக ஒரு சுஹைல் இப்னு அம்ரு என்பவர் வர்றார். குறைஷி தரப்புல இருந்து இந்த உடன்படிக்கை செய்யறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க வராங்க. சுஹைல் இப்னு அம்ரு வர்றார். அவங்க பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சுஹைல் வர்றார். சுஹைல்னு சொன்னா ரொம்ப லேசு, எந்த காரியமும் லேசாக முடியும். சஹல் அல்லாஹு அம்ரனா அவ் கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நம்முடைய சுஹைல் வர்றாரு, பேரே சுஹைல், ரொம்ப லேசு, நம்முடைய காரியத்தை என்ன செஞ்சிருவாரு, லேசா முடிச்சிருவாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. சுஹைல் அவங்க வந்தாங்க, வந்து ரொம்ப நேரம் பேசினாங்க, பேச்சுவார்த்தைகள் நடந்தது. சுஹைல அனுப்பும் போது குறைஷிகள் சொல்லி அனுப்புனாங்க, சுஹைல் நீங்க புத்திசாலி தான், நல்ல பேசக்கூடியவர் தான், எல்லாம் சரி, ஆனா நம்முடைய கருத்துங்க நீங்க பதிவு செஞ்சிடணும். இந்த வருஷம் அவங்க உம்ரா செய்யக்கூடாது, போயிடணும். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் ஒருவேளை நம்ம அனுமதிச்சிட்டோம்னு வைங்க, இப்ப அவங்க சண்டைக்கு வரல, வம்புக்கு வரலங்கிறதா நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்கிட்டோம். உருவாக்குனதற்கு பிறகு அவங்கள நம்ம அனுமதிச்சோம்னு சொன்னா மற்ற அரபுகள் என்ன சொல்லுவாங்க, அடே பயந்துட்டான் பாரு, அவங்க வந்தாங்களா அப்படி ராஜா மாதிரி உம்ராவை செஞ்சுட்டு ஜாலியா திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க இல்ல. அப்ப நமக்கு அது கேவலமா இருக்கும். அதுக்கு விடக்கூடாது. அந்த கௌரவம் தான் பார்த்தாங்களே தவிர நீதி நேர்மையெல்லாம் அங்க இல்ல குறைஷிகள்கிட்ட அந்த நேரத்துல. அதனால எந்த விதத்திலையும் இந்த வருஷம் கூடாது, அடுத்த வருஷம் வர சொல்லுங்க. எப்படி எப்படி பேசுவீங்களோ மற்ற நீங்க முடிச்சுக்கோங்க. நீங்க என்ன பேசி முடிச்சாலும் சரி, அடுத்த வருஷம் தான், இந்த வருஷம் இல்லைங்கிறதுல தெளிவாயிருங்க. நம்முடைய கௌரவம் பெருசு, அந்த கௌரவத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது என்பதுல தெளிவாயிட்டாங்க. சரி அப்படின்ட்டு வந்தாங்க. ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு வகையா ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, சுஹைல் வர்றாரு, சுஹைல் சொன்னாலே காரியம் லேசாகும் போது ஆகவே நம்ம காரியமும் லேசாயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, முடிவாயிடுச்சு. இப்ப என்னதெல்லாம் முடிவாகுது, அந்த ஒப்பந்தம் வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தமாக, ஒரு சிறந்த ஒப்பந்தமாக, உயர்வான ஒப்பந்தமாக, அல்லாஹ் மகத்தான ஒப்பந்தம் என்று சொல்லும் அளவுக்கான ஒப்பந்தம் இது. அது என்னங்கிறத இப்ப பாருங்க. இந்த ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்டேட் பண்றாங்க, சொல்றாங்க. இதை எழுதுறது யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க. அலி எழுதுங்க, உக்துபி அலி. சுஹைல் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூட ஒரு நபரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மிக்ரஸ் அவங்க கூட வந்தாங்க. சுஹைலோட மிக்ரஸ் ஏற்கனவே வந்த ஒரு தூதர் தான், அவரும் கூட வந்திருக்கிறார். அவரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மற்ற சஹாபிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னா பிஸ்மில்லாஹ் எழுதுறாங்க. அப்ப சுஹைல் சொன்னாரு, அது யாரு அர் ரஹ்மான் அர் ரஹீம்? அல்லாங்கிறது தெரியும். அல்லாவை குறைஷிகள் ஏத்துக்கிட்டாங்க, அதுல மாற்றம் கிடையாது. அல்லாவை ஏத்துக்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா ரசூலு தான் அவங்க ஏத்துக்கிடல, அல்லாவின் தூதராக ஏத்துக்கிடல. அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாவுக்கு துணையாக 360 சிலைகளையும் ஏத்துக்கிட்டாங்க. அப்ப 361 கடவுள்கள்ல அல்லாஹ் ஒரு கடவுளாக அவங்க பார்த்தாங்க. அப்படிதான் பார்த்தாங்க. அல்லாஹ் இல்லைன்னு அவங்க சொல்லல. அல்லாஹ் இல்லைங்கிறது குஃப்ரு, இறை மறுப்பு. அல்லாவோட சிலைகளை சேர்த்து வைப்பது என்பது ஷிர்க், இணை வைத்தல், சேர்த்தல், இணை வைத்தல் அர்த்தம். இந்த இணை வைத்தல் தான் செஞ்சாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க, சுஹைல் சொன்னாரு, இந்த பிஸ்மில்லா சரி, அர் ரஹ்மான் அர் ரஹீம் அதெல்லாம் யாரு? அதெல்லாம் அங்க வரக்கூடாது. நாம முன்னால என்ன எழுதுவோம்? பிஸ்மிக் அல்லாஹும்ம. அரபுகள் அப்படிதான் எழுதுவாங்க. இப்பவும் நம்ம எழுதலாம், ஆனா பிஸ்மில்லா ரஹ்மான் எழுதுறது தான் சிறப்பு. பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வே உன்னுடைய திருநாமத்தை கொண்டு அப்படின்னு எழுதுவாங்க. பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படிதான் எழுதுறது வழக்கம். அதனால அப்படித்தான் நீங்க எழுதணுமே தவிர இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம்லாம் வரக்கூடாது. ஓகே, இப்ப பாருங்க, அப்படிதான் எழுதுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடம்பிடிக்கை இல்லை. சமூகத்தினுடைய நலனை பார்த்தார்கள். சமூகத்திலே சண்டை ஏற்படக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா நம்ம கிட்ட? அந்த பண்பு இருக்கிறதா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பரவாயில்ல எழுதுங்க அப்படின்ட்டாங்க. அதற்கு அடுத்து ஹாதா மா சாலஹ அலைஹி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் இப்னு அம்ர். இது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைல் இப்னு அம்ரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட இஸ்லாஹ சீர், அதாவது ஒற்றுமைக்கான உடன்படிக்கை செய்து கொண்ட விஷயமாகும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்பமும் ஒரு கிராஸ் பண்றார். யாரு? சுஹைல் சொல்றார், நீங்க ரசூலுல்லான்னு சொன்னா அந்த உடன்படிக்கையே தேவையில்லையே, நாங்க ஏன் சண்டை போடுறோம்? சண்டையே எதனால? நீங்க ரசூல் இல்லைங்கிறதுனால தானே. அதனால முஹம்மதுன்னு எழுதுங்க, அதோட அந்த வாப்பா பேரை எழுதுங்க, ரசூலுல்லான்னு எழுதக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒத்துக்கொண்டாங்க. சொன்னாங்க, அன ரசூலுல்லா வன அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமையா தான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலாவும் இருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க அப்படி எழுதாதீங்க அலி, நீங்க எழுதுங்க முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படின்னு எழுதுங்கட்டாங்க. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா எத்தனையோ விஷயங்களை அந்த இடத்துல சாதிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த சமூகத்திற்கு அவங்க வழிகாட்டுறாங்க, சில விஷயங்களை விட்டு கொடுங்க, சில விஷயங்களை விட்டு கொடுங்க. அப்படி விட்டு கொடுப்பதின் காரணத்தினால் உயர்வு உங்களுக்கு வந்து சேரும் என்றெல்லாம் அவர்கள் இதன் மூலமாக கொடுத்த போது அதோட அது என்ன செஞ்சது? அப்படியே எழுதப்பட்டது. அப்படியே எழுதப்பட்டு அந்த உடன்படிக்கை எழுதி முடிக்கப்படுது. அந்த உடன்படிக்கையில என்ன இருக்குதுங்கிறத நீங்க பாருங்க. முக்கியமான உடன்படிக்கை, 10 வருடம் நமக்குள் சண்டை இருக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையிலே 10 வருடத்திற்கான ஒப்பந்தம் இது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் குறைஷிகளையோ, குறைஷிகள் முஸ்லிம்களையோ தாக்கக்கூடாது. அடுத்தது, நபிகளிடம் இருந்து யாராவது குறைஷிகளிடத்திலே வந்தால், அதாவது முஸ்லிம்களிடத்திலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டு இஸ்லாம் வேணாம், நான் பழைய மதத்துக்கே போறேன் அப்படின்னு குறைஷிகளிடத்தில் வந்தால் நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். குறைஷிகளிடமிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களிடத்தில் வந்தால் திருப்பி அனுப்பணும். நம்ம ஏத்துக்கிடுவோமா? அதாவது உங்ககிட்ட ஒண்ணு வந்தா நான் திருப்பி தர மாட்டேன், ஆனா எங்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்தா நீங்க திருப்பி தரணும். உங்க பொருளை நான் எடுத்துக்கிட்டா என்கிட்ட திருப்பி நீங்க கேட்க கூடாது, என் பொருளை நீங்க எடுத்தா திருப்பி தந்துடணும். இதை நம்ம ஒத்துக்கொள்வோமா? ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆனா இது எவ்வளவு பெரிய அதுல நுணுக்கம் இருக்குங்கிறத நீங்க பாருங்க. எனக்கு நேரம் எவ்வளவு இடம் தருகிறது என்று தெரியாது, ஆனால் ரொம்ப அற்புதமான செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்யறாங்க. முஸ்லிம்கள் யாராவது குறைஷிகளிடத்திலே வந்தால் அவங்களை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. குறைஷிகள் யாரிடத்திலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களிடத்தில் வந்தால் திருப்பி ஒப்படைக்கணும். நம்ம தமிழ்ல சொல்லும் இல்லையா, உங்க உம்மா அம்மா எங்க உம்மா சும்மாவா அப்படி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்க. அதோடு மாத்திரம் அல்லாமல்
ரசூலுல்லாவோடு யாராவது எந்த கோத்திரமாவது இணைய விரும்பினால் அவங்க இணைய விரும்பிக்கிடலாம். அதே மாதிரி குறைஷிகளோடு வேறு யாராவது, மற்ற கோத்திரங்கள் நிறைய கோத்திரங்கள் இருக்குல்ல, அவங்க இணைஞ்சுக்கிடலாம். அந்த கோத்திர இஸ்லாத்துல இணையணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அவங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த ஒப்பந்தத்துல அவங்க கலந்துக்கிடலாம், அவங்க இணைஞ்சுக்கிடலாம் என்று சொன்ன போது ஹுஸா கோத்திரத்தார் சல்லல்லாஹு ஏற்கனவே இஸ்லாத்தை ஏத்துக்கிட இல்லை, ஆனா அந்த கோத்திரத்தார் ரசூலுல்லாவோடு நெருக்கமா இருந்தாங்க. அவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு நாங்க ரசூலுல்லாவோட இணைஞ்சுக்கிறோம். பனு பக்கர்னு ஒரு கோத்திரத்தார் இருந்தாங்க, அவங்க வலிமையான கோத்திரத்தார் தான். அவங்க சொன்னாங்க நாங்க குறைஷிகளோட இணைந்து கொள்கிறோம். இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தில் உம்ரா செய்யக்கூடாது, திரும்பிடணும். அடுத்தது எதுன்னா, அடுத்த வருஷம் நீங்க என்ன செய்யலாம், உம்ரா செய்யலாம். 3 நாள் மாத்திரம் இங்கே இருக்கலாம். இந்த 3 நாளில் மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாரும் மக்கா விட்டு வெளியில் அவுட்டருக்கு போயிடுவோம், யாரும் இருக்க மாட்டோம். 3 நாள் நிம்மதியாக இருந்து தவாப் செஞ்சுட்டு உம்ரா முடிச்சுட்டு நீங்க போயிடணும். உள்ளே வரும் பொழுது ஆயுதங்கள் கொண்டு வரக்கூடாது. இப்படி எல்லாம் இதுதான் ஷர்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சரின்னு ஒப்புக்கொள்றாங்க. கையெழுத்திடையில பேசி முடிச்சாச்சு. இந்த ஒப்பந்தத்தை பார்த்த உடனே கடும் டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாம் யாருக்கு டென்ஷன் ஆகுவா, உமர் ரலியல்லாஹு தஆலா. மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க, உமர் இருப்பாங்களா, டென்ஷன் ஆயிட்டாங்க. நேர சித்திக்கு நாயகிட்ட போனாங்க. யா அபூபக்கர், அலைஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் இல்லையா? ஆமா, திருத்தூதரான். அவலஸ்னா பில் முஸ்லிமீன், நாமெல்லாம் முஸ்லிம்கள் இல்லையா? பலா, முஸ்லிம் தான். அவர்கள் எல்லாம் லைஸ பில் முஷ்ரிகீன், அவர்கள் எல்லாம் முஷ்ரிகீன்கள் இல்லையா? காலு பலா. அப்படி இருக்கும்போது நம்முடைய மார்க்கம் உயர்ந்தது அல்லவா? ஆமாம், உயர்ந்தது. நம்முடைய மார்க்கத்தில் ஏன் நாம் தாழ்வை, இழிவை தேட வேண்டும்? இழிவை எதுக்கு நம்ம கொடுக்கணும்? நின்று பார்ப்போம். அது என்ன, அங்கிருந்து வந்தா நாங்க கொடுக்கணும், இங்கிருந்து வந்தா தர மாட்டோம், அதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு. அப்ப சித்திக் நாயகம் சொன்னாங்க, அவங்க அல்லாஹ்வின் தூதர், அவங்க செய்தால் அது சரியாக இருக்கும், அதற்கு மேல நம்ம பேசக்கூடாது. ஆனாலும் பொறுக்க முடியல, நேர ரசூலுல்லாஹ்ட்டே போயிட்டாங்க. அலஸ்தபி ரசூலில்லா, நாயகமே நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் அல்லவா? பலா, ஆமாம். நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் இல்லையா? ஆமாம். அவர்கள் எல்லாம் முஷ்ரிக்கீன்கள் இல்லையா? ஆமாம். நம்முடைய மார்க்கம் உயர்ந்ததல்லவா? ஆமாம். அப்படி இருக்கும் போது ஏன் நாம் தனிந்து போக வேண்டும், பணிந்து போக வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அன அப்துல்லாஹி வ ரசூலுஹு லன் உகாலிஃப அம்ரஹு வலன் யுதையினி. நான் அல்லாஹ்வினுடைய அடிமையா இருக்கிறேன், அவனுடைய தூதராக இருக்கிறேன், ஒருபோதும் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன், ஒருபோதும் அவனுடைய கட்டளைக்கு நான் மாறு புரிய மாட்டேன், என்னுடைய நிலையை அல்லாஹு தஆலா வீணடிக்கவும் மாட்டான், அவன் என்ன பாதுகாத்துருவான் என்று சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்படியே நான் என்ன செஞ்சிட்டேன், நான் வந்துட்டேன். வந்ததற்கு பிறகு எனக்கு கடுமையான மனவேதனை ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் நம்ம இப்படி பேசிட்டோமே, பேசுனாங்க தீனுக்காக வேண்டிதான் பேசினாங்க, ஏன் நாயகமே நம்ம பணிஞ்சு போகணும், அவன் முஷ்ரிக்கு தானே, அவனுக்கு ஏன் நம்ம பணியணும் அப்படிங்கிற கருத்துல பேசினாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ்விடத்தில் இப்படி நாம் பேசி விட்டோமே என்ற வேதனையும் மன உளைச்சலும் எனக்கு அதிகமாக இருந்தது. அதன் காரணத்தினால் நான் மதீனாவிற்கு வந்த பிறகு நிறைய சதக்கா செய்தேன், நிறைய தொழுதேன், நிறைய அடிமைகளை உரிமையிட்டேன், வாங்கி வாங்கி உரிமையிட்டேன். கையில காசு வந்துட்டா அடிமைகளை வாங்கி உரிமையிட்டேன். என்ன விளங்குகிறோம் என்றால், அருமையான பெருமக்களே, நம்மிடத்தில் ஒரு குறைபாடு நிகழ்ந்தால், நாம் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் தொழுகைக்கு விரையணும், நிறைய தர்மங்கள் செய்யணும். அல்லாஹ் அதை என்ன செய்யணுவான், மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிப்பதற்கான வழிவகையை சொல்றாங்க. நான் அதிகம் தர்மம் செய்தேன், என்னுடைய மன உளைச்சல் அப்படி இருந்தது, நாம் அறிந்தோ அறியாமலோ பாவம் செஞ்சிட்டோம். அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம தொழுகையில சுன்னத்தான நபிலான தொழுகையில ஈடுபடணும், இஸ்திகாரால ஈடுபடணும், அல்லாஹ் மன்னிச்சேன்னு கெஞ்சணும்.
தௌபா செய்யணும், அது போன்று சதக்காக்களை வழங்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனக்கு ரொம்ப பயம், அல்லாஹ் என் மேல தண்டனை இறக்கிடுவானோ, வேதனை இறக்கி விடுவானோ என்றெல்லாம் நான் பயந்திருந்தேன் என்ன அவங்க சொல்றாங்க. இது தொடர்பான செய்தி பின்னாலே வருது இன்ஷா அல்லாஹ். இந்த நிலையில இப்ப ஒப்பந்தம் எழுதி முடிச்சாச்சு. ஒப்பந்தம் எழுதி முடிச்ச நிலையில கையெழுத்து ஆகல. சல்லல்லாஹு கையெழுத்து வைக்கல, சுஹைலும் கையெழுத்து வைக்கல. இப்ப தான் எழுதி முடிச்சிருக்கிறாங்க. எழுதி முடிச்சுட்டு அதை ஒருத்தர் வாசிப்பாங்களா இல்லையா? திருப்பி ரீட் அவுட் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். கையெழுத்து போடுற நேரத்துல ஒருத்தர் ஓடி வர்றார். உடம்பெல்லாம் காயம், சங்கிலியால் பிணைக்கப்பட்டு, முஸ்லிம்களே என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு வந்து நிக்கிறார். அபு ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை புதுசா ஏத்துக்கிட்டாங்க. அடிச்சு பின்னி எடுத்திருக்கிறாங்க. உடம்பெல்லாம் ரத்த காயம், நிறைய சதைகள் பிஞ்சு தொங்குது. இரும்பு சங்கிலியால் அவங்க இணைச்சிருக்கிறாங்க. அதை உடைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. வந்து சொன்னாங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை இவர்களிடத்துல ஒப்படைக்காதீங்க அப்படின்னு வரும்பொழுது சுஹைல் சொன்னாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் எழுதி முடிச்சாச்சு. எங்களிடமிருந்து யாராவது உங்களிடத்தில் வந்தா திருப்பி ஒப்படைக்கணுங்கிறது தானே ஒப்பந்தம். ஆமா, நம்ம கையெழுத்து இல்லையேன்னாங்க. சரதாசன் கையெழுத்து வைக்கலையே. கையெழுத்து வைக்காட்டாலும் பேசி முடிச்சோமா இல்லையா? சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சா இல்லையா? நீங்க ஒத்துக்கிட்டீங்க இல்ல, ஒத்துக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. அவரை திருப்பி எங்ககிட்ட தரணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. சஹாபிகளும் அப்படியே கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் இவர் எழுந்தார். யாரு? இந்த சுஹைல் எழுந்து அபு ஜந்தல்ட முகத்துல ஓங்கி அடிச்சாரு கண்ணத்துல. ராஸ்கல், என்ன நினைச்சிட்டு இருக்கிறா நீ? நேர வீட்டுக்கு போடா, அவனை இழுத்துட்டு போறதுக்கு ஆள் அனுப்பு, இவனை கட்டி உரிச்சு எடுக்கணும், வேற யாரும் இல்லை. அந்த சுஹைல் இந்த தூதுரா வந்திருக்கிறாங்கல்ல, தூதரா வந்திருக்கிறாங்கல்ல, தலைமை தூதரா இப்ப வந்திருக்கிறாங்கல்ல, இந்த சுஹைல் உடைய மகனார் தான் அபு ஜந்தல். வந்ததே மகன்தான், அவருடைய மகன் தான் வந்திருக்கிறார். இப்ப இந்த மாதிரி நினைவு வந்ததும் ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப அபூ ஜந்தல் சொல்றாங்க, யா மாஷரல் முஸ்லிமீன் உரத்து இலல் முஷ்ரிகீன யஃப்தூனனி ஃபீ தீனி. என்னுடைய நான் தீன இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு என்ன பாடுபடுத்தினாங்க இந்த முஷ்ரிக்கீன்கள். அவர்களிடத்துல என்னை திரும்பவும் ஒப்படைக்கிறீங்க, அவங்க இடத்துல என்னை திரும்பவும் ஒப்படைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சஹாபிகளுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடியுது. சல்லல்லாஹு சொன்னாங்க, யா அபா ஜந்தல் இஸ்பிர், நீங்க பொறுமையா இருங்க. வஹ்தசிப், அல்லாஹ்விடத்துல நீங்கள் நலவை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள். ஃபைன்னல்லாஹ ஜாஇரு லக வலிமம் மஅக மினல் முஸ்தலஅஃபீன ஃபரஜம் வ மக்ரஜா. நீங்க பொறுமையா இருங்க. ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கும் பலகீனமான முஸ்லிம்களுக்கும், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வெளியில வர முடியாம மக்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மக்ரஜை, ஒரு ஃபரஜை, ஒரு சந்தோஷத்தை, அவர்கள் அதை விட்டும் அந்த கஷ்டத்தை விட்டும் வெளியாக கூடிய நிலைமையை தருவான். நீங்க யோசிக்காதீங்க, நீங்க போங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று சொன்னாங்க. இப்ப ரெண்டாவது சொன்னாங்க, நான் ஒப்பந்தம் செஞ்சிட்டோம், ஒப்பந்தம் செய்ததற்கு பிறகு ஒப்பந்தத்தை மீறுவது என்பது அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க, துணிச்சல் தானே. அபா ஜந்தல் இஸ்பிர், பொறுமையா இருங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யாரையாவது அடிக்கணும்னு நினைச்சா அடிச்சு நொறுக்குங்க, வெளுத்துருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவனை கொல்லுங்க. ஏன்னா அவன் ரத்தம் எல்லாம் பாதுகாப்பான ரத்தம் இல்ல, சுத்தமான ரத்தம் இல்ல, தமு கல்பின். யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கன வச்சு சொல்றாங்க, தமு கல்பின், அதெல்லாம் நாய் ரத்தம், அவன் ரத்தம் எல்லாம் நாய் ரத்தம், அடிச்சு நொறுக்குங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க என்று சொல்லிட்டு அவங்க பாதுகாப்பு வாழ் வைக்கவில்லை, அதுல கை போச்சு. அப்படி யோசிச்சுட்டு கையை விட்டுட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, இந்த அபூ ஜந்தல் பாப்பா அத்தா இருக்கிறார்ல சுஹைல், அவர் ஒரு போட்டு தள்ளிடலான்னு எனக்கு மனசு வந்துச்சு. எலும்பி அடிச்சு போட்டாரு, மகனா இருக்கட்டும், அவ்வளவு பேருக்கு மத்தியிலும் சின்ன பிள்ளையாது, வாலிபர் இல்லையா, ஓங்கி கண்ணத்துல அடிச்சு கேவலமா பேசினா எப்படி இருக்கும்? அதனால எனக்கு கோவம் வந்தது, அடிச்சு குத்திருவோன்னு தான் நினைச்சேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அப்படி செய்யறது, ஒரு ஒப்பந்தம் செய்தாச்சு, அது தூதர் வேற வந்திருக்கிறார், அது முறையில்லை என்பதாலும் அபூ ஜந்தல் வாப்பா காஃபிராக இருந்தாலும் பாசமா இருந்தாங்க, வாப்பா மேல பாசம், முஷ்ரிகா இருந்தாலும்
வாப்பா மேல பாசமாக இருந்ததின் காரணத்தினால் நான் அதையெல்லாம் நினைத்து நான் என்ன செஞ்சிட்டேன், அமைதியாக ஆகிவிட்டேன் என்று செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இப்படி ஒரு ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு அதுல சாட்சிகள் கையெழுத்து போடுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்கன்னு பாருங்க. சையனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, சையனா உமர் ரலியல்லாஹு தஆலா, சையனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, சையனா அப்துல்லாஹ் இப்னு சுஹைல் ரலியல்லாஹு தஆலா, சையனா சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, சையனா மஹ்மூத் இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா, இவங்க பேருக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்க தரப்புல கூட வந்தார்ல சுஹைல், அவங்க கையெழுத்து போட்டாங்க. ரசூலுல்லாஹ் சீல் வச்சிருக்கிறாங்க. அது இல்லாம மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ், அவர் ஏற்கனவே தூதராக வந்தவர், இப்பவும் அவர் வந்திருக்கிறார், அவரும் கையெழுத்து போட்டார். கடைசியாக அதை எழுதிய அலி ரலியல்லாஹு அன்ஹு சைன் பண்றாங்க. கடைசி இறுதி சைனாக அலிநாயகம் சைன் வைக்கிறாங்க. இப்ப முடிஞ்சது. இப்ப மக்காவுக்கு போக முடியாது, எல்லாம் எஹ்ராம் கட்டிட்டு வந்திருக்கிறோம். எஹ்ராம முறிக்கணும். எஹ்ராம முறிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா, முடியிறக்கணும் அல்லது மொட்டை அடிக்கணும். தவாபு செய்யாமலேயே, சாய் செய்யாமலேயே, உம்ராவினுடைய வணக்கத்தை செய்யாமலேயே முடிய வெட்டிட்டான்னு சொன்னா உம்ரா முறிஞ்சிடும். அப்போ உம்ராவை முறிச்சிட்டு அந்த முறிச்சதுக்காக என்ன செய்யணும், ஹதியை கொடுக்கணும். ராடோ அல்லது ஒட்டகமோ ஏதோ அடுத்து கொடுக்கணும்னு வைங்களேன், அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி ஆடு அடுத்து கொடுங்க அப்படின்னு முடி இறக்குங்கிறாங்க. சஹாபிகளுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஆசையோட வந்திருக்கிறாங்க. 6 வருஷம் ஆச்சு முஹாஜிர்களுக்கு. தன்னுடைய பிறந்தகத்தை துறந்து 6 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. அப்ப 6 வருஷத்துக்கு பிறகு ஆவலோடு காபாவை பார்க்கணும்னு வரும் பொழுது தடுத்து நிறுத்தப்பட்ட எப்படி இருக்கும்? இப்ப நம்ம பார்க்கிறோமே, சில உம்ராவுக்காண்டி போறாங்க, ஏர்போர்ட்ல போய் விசா வரலம்பாங்க. அப்படி இல்லை, சில நடந்திருக்கா இல்லையா? அப்ப அந்த மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏர்போர்ட்ல இருப்பாங்க, விசா வரல, ஏகனாமுடைய உடையோட கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, நியத்து வச்சிருக்க மாட்டாங்கன்னு வைங்க, வந்திருப்பாங்க, பார்த்தா விசா வரலன்னு எனக்கு சொல்றாங்க. நான்லாம் நிறைய பார்த்து இருக்கிறோம், அதனால சொல்றேன். அப்ப அவங்க அந்த மக்கள் எப்படி கண்ணீர் வடிப்பாங்க. இப்ப சொந்த பூமி, தன்னுடைய சொந்த பூமியில, தாங்கள் பிறந்த பூமியில இருந்தது, இப்படி நிறுத்தப்பட்டோமே அப்படின்னு அவங்க எல்லாம் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே நீங்க கனவு கண்டதா சொன்னீங்க தானே அப்படின்னாங்க. உம்ரா செய்வதாக கனவு கண்டதாக நீங்க சொன்னீங்களே நாயகமே. ஆமா நான் சொன்னேன். இந்த வருஷம் உம்ரா செய்வேன்னு சொன்னேனா அப்படின்னு ரசூல் கேட்டாங்க. இல்ல அப்படி சொல்லல. அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் செய்வோம், அது நடக்கும். ஆனா நான் கனவு கண்டது உண்மை. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கணும். லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக். அல்லாஹ்வின் தூதர் கண்ட கனவு சத்தியமானது. லததுகுலுன்னல் மஸ்ஜிதுல் ஹராம இன்ஷா அல்லாஹ், வெகு விரைவிலே நீங்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்வீர்கள். முஹல்லிகீன ரூஸக்கும் முகஸ்ஸிரீன் லா தகாவூன், நீங்க மொட்டையடிச்ச உம்ராவை முடித்து மொட்டையடிப்பீர்கள் அல்லது முடியை கட் பண்ணுவீங்க, இது நிச்சயமாக நடக்கும், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். ஃபாலிம மாலம் தஅலமூன், நீங்க என்ன செய்றீங்க என்பதை எல்லாம் அல்லாஹ், நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்கன்னா அல்லாஹ் என்ன அறிவான், நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை, மகத்தான வெற்றியும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அருமையான பெருமக்களே, இந்த ஹுதைபியாவில் இருக்கும்போது சில நிகழ்வுகள் நடந்தது. சொல்றாங்க, சஹாபி அறிவிக்கிறாங்க, ஒரு நல்ல மழை, ஒரு நாள் இரவு நல்ல மழை பெஞ்சுது. அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சுபூஹ் தொலை வச்சுட்டு
அவங்க சொன்னாங்க, மூமின் காஃபிர், இந்த மழையை கொண்டு சில பேர் மூமினா இருக்கிறான், சில பேர் காஃபிரா இருக்கிறான். எப்படி நாயகமே? முத்திர்னா பிஃபத்லில்லா பிரிஸ்கில்லா, அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் தர்ற அடிப்படையில இந்த மழை நமக்கு பொழியப்பட்டிருக்கிறது என்று யாராவது சொன்னால் அவன் முஃமின். இந்த நட்சத்திரத்தின் காரணத்தினால், இந்த நட்சத்திரம் வந்தா மழை வரும், அந்த நட்சத்திரம் தான் மழையை நமக்கு தருகிறது என்று நம்பியவன் காபிராக ஆகுவான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இது குறித்த இந்த ஹதீதை குறித்து நிறைய விளக்கங்களை அறிஞர்கள் இமாம்கள் எழுதுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒன்றும் அல்லாஹ்வால் தான் நடக்குது, எந்த ஒன்றும் அல்லாஹ்வால் தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. இதுதான் ஈமான். மாறாக அல்லாஹ்வுடைய நாட்டம்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த இது வந்தால் புயல் வரும், இந்த அடையாளம் வந்தால் மழை வரும், இந்த அடையாளம் இருந்தால் வெயில் வரும். ஆனா அதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துறது என்று சொன்னால், அல்லாஹ் இப்படி ஏற்படுத்திக்கிறான், அல்லாஹ்வை நம்பி இதை சொன்னால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வை இல்லாம இது யாரு நினைச்சாலும் சரிதான், இந்த நட்சத்திரம் வந்துருச்சா மழை பெஞ்சா ஆகும் அப்படின்னு சொன்னா அது காஃபிர், குஃபுர் என்பதை எல்லாம் அந்த ஹதீதினுடைய அடிப்படையில் அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது. ஒரு சொம்பில மாத்திரம் தான் தண்ணி இருந்தது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன அப்படி சடைவா இருக்கிறீங்க, நாயகமே இருந்த தண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு செம்பில தான் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை கொண்டு வாங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டாங்க. இந்த இரண்டு விரல்களுக்கு இடையிலிருந்து அப்படி எம்போ அப்படி ஊற்றெடுத்து தண்ணீர் ஓடியது. நாங்கள் குளித்தோம், குடித்தோம், எங்களுடைய மிருகங்களுக்கு தண்ணீரை கொடுத்தோம், சேமித்து வைத்தோம் என்றெல்லாம் சொல்றாங்க. இந்த ஹதீத சஹாபிகள், அதுல ஹுதைபியாவில கலந்து கொண்ட சஹாபி, ஒரு சஹாபி பிந்திய காலத்துல ஒரு சஹாபி அந்த தாபியன்களுக்கு அறிவிக்கிறீங்க, நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க, கேள்வி எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தானே, 1400 பேர் இருந்தேன்னு சொல்லணும். அந்த சஹாபி என்ன சொன்னாங்க பாருங்க, நாங்கள் 1,00,000 பேர் இருந்தாலும் அந்த தண்ணீர் எங்களுக்கு போதுமானது. இந்த அழகு புரிஞ்சுக்கிடணும் இந்த விஷயத்தை எல்லாம். 1,00,000 பேர் இருந்தாலும் எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்து இந்த ஹுதைபியாவிலே பங்கு பற்றியவர்களை பற்றி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்தும் கைரு அஹ்லில் அர்த், இந்த பூமியிலேயே மிகச் சிறந்தவர்கள் நீங்கள் தாங்கிறாங்க. இந்த பத்ர் களத்திலையும் ஹுதைபியா களத்திலையும் கலந்து கொண்டவர்களுக்கு என்று தனி சிறப்பு உண்டு இஸ்லாத்துல. லா யத்குலு அஹதுன் النار இன்ஷா அல்லாஹ் மின் அஸ்ஹாபி ஷஜரத்தில் லதீன பாயஉ தஹ்தஹா, இந்த மரத்துக்கு கீழே, இந்த ஹுதைபியாவில இந்த மரத்துக்கு கீழே யாரெல்லாம் பையத்து செய்தார்களோ அவர்களில் யாரும் நரகம் நுழைய மாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, அடுத்து இப்ப எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, முடிய வெட்டுங்க, மொட்டை அடிங்க அப்படின்னு சொன்னா அப்படி திகைச்சு போய் இருக்கிறாங்க. இருக்குமில்ல, உம்ராவுக்கு போக முடியலையே, காபா பார்க்க முடியலையே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன ஆச்சு, சஹாபிகள் இப்படி தயங்குறாங்களே அப்படின்னதும் உம்மு சலமா நாயகி சொன்னாங்க, அவங்க வந்திருந்தாங்க, யாரும் சொல்லலாம், வேற ஒண்ணும் இல்லை, நீங்க உங்களுடைய நாவிதனை கூப்பிட்டு நீங்க முதல்ல முடி இறக்கிருங்க, இறக்கிட்டு நீங்க குர்பானை கொடுத்துருங்க, என்ன நடக்குன்னு பாருங்க, நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சு நான் கூப்பிட்டாங்க. நாவிதன் வந்து முடியை எடுத்தாரு. முடியை எடுத்தது தான் தாமதம், அவ்வளவு பேரும் எனக்கு முட்டாடி எனக்கு முட்டாடி எனக்கு முட்டை முடிய வெட்டுன்னு அவ்வளவு பேரும் வேகமா வந்துட்டாங்க. உம்மு சலமா நாயகி சொன்ன ஆலோசனை, ஒரு மனைவி நல்ல ஆலோசனை செஞ்சா, நீ சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கக்கூடாது, சரியான ஆலோசனையாக இருந்தால் சொன்னது மனைவியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா, இதுல இந்த சமூகத்துக்கு படிச்சு தர்றதுக்கு. அவங்க சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு போட்டி போட்டு கொண்டு அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க, முடிய இறக்குறாங்க, அல்லது மொட்டை அடிச்சாங்க, அல்லது முடியை கட் பண்ணாங்க. அப்போ அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யர்ஹமுல் முஹல்லிகீன், யாரெல்லாம் மொட்டை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. சில பேர் மொட்டை அடிக்கல, முடியை கட் பண்ணாங்க, ரெண்டும் பண்ணலாம். அப்போ அல் முகஸ்ஸிரி, நாயகமே கட் பண்ணவங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யர்ஹமுல்லாஹுல் முஹல்லிகீன், திரும்பவும் சொல்றாங்க, மொட்டை அடித்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. நாயகமே முடி கட் பண்ணவங்களுக்கு யர்ஹமுல்லாஹுல் முஹல்லிகீன், மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. 3 தடவை திருப்பி சொல்றாங்க. நாயகமே முடி கட் பண்ணவங்களுக்கு யர்ஹமுல்லாஹுல் முகஸ்ஸிரீன், 4வது தடவையா தான் சொல்றாங்க என்பதை நம்ம ஹதீதிலே பார்க்க முடிகிறது.
அருமையான இந்த காலகட்டத்தில் தான் ஒரு முஸ்லீமான மனிதன், ஒரு முஸ்லீமான ஆண் முஸ்லீம் அல்லாத பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது. அது வரைக்கும் முடிக்கலான் இருந்தது. அது வரைக்கும் முஸ்லீம்கள் என்ன செய்யலாம், முஸ்லீம் அல்லாத பெண்களை கல்யாணம் முடிக்கலாம், அந்த மாதிரி முடிச்சுக்கலாம். முஸ்லீம் அல்லாத பெண் ஒரு முஸ்லீமான கல்யாணம் முடிச்சுக்கிடலாம், அப்படி இருந்தது. ஆனால் இந்த ஹுதைபியாவினுடைய காலகட்டத்தில் இந்த சட்டம் வந்தது. இனிமேல் என்ன செய்யக்கூடாது, முஷ்ரிக்கத்தான பெண்களை கல்யாணம் முடிக்க கூடாது என்று சட்டம் வந்த பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்க 4 மனைவி என்ன இருந்திருக்குது, அதுல 2 மனைவி முஷ்ரிக்கத்து, உடனே ஸ்பாட்லயே என்ன செஞ்சிட்டாங்க, தலாக் சொல்லிட்டாங்க. அந்த 2 மனைவி நான் தலாக் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. அவங்க தலாக் சொல்லப்பட்ட அந்த 2 மனைவிகளில் ஒரு மனைவியை முஆவியா ரலியல்லாஹு தஆலா, அப்போ இஸ்லாத்துல ஏத்துக்கிடையில அவங்களும் இன்னொரு மனைவியை சஃப்வான் ஏத்துக்கிட்டாங்க. இந்த 2 பேருமே பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அது வேற விஷயம். அவங்க கல்யாணம் முடிச்சாங்க என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப இதெல்லாம் முடிஞ்சது. மதீனா ஷரீஃபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்து அவங்க திரும்பி வர்றாங்க. அருமையானவர்களே, இது நீண்ட செய்தி, நான் மிக சுருக்கமாக இதை நான் நிறைவுபடுத்துகிறேன். மீதி இருந்தால் அடுத்த உரையிலே நாம் பேசுவோம். இப்ப அவங்க திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல அவங்க ஒட்டகத்துல வர்றாங்க. வந்து ஒரு சந்தேகத்தை கேட்கிறாங்க. யார ரசூலுல்லாஹ், இந்த சந்தேகத்திற்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கிறாங்க. லம் யுஜிப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. கொஞ்சம் போன பிறகு திருப்பி அந்த கேள்வி கேட்கிறாங்க. யார ரசூலுல்லாஹ், அதே கேள்விதான், இதற்கு என்ன பதில்? லம் யுஜிப், ஆன்சர் பண்ணல. 3வது தடவையும் கேட்கிறாங்க. 3வது தடவையும் ஆன்சர் பண்ணல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அச்சம் வந்துட்டு, ஆஹா, நம்ம ஏற்கனவே இப்படி கேள்விலாம் கேட்டோமே, அதனால ரசூலுல்லாஹ் மேல கோபமா இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிருமோ அப்படின்னு அந்த இடத்தை விட்டு பின்னால வந்து சஹாபிகளுக்கு முன்னால அந்த படம் வந்துட்டு இருக்குதே, அதோட சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க கைகாலெல்லாம் உதறிக்கிட்டே இருந்தது. யா உமர், அவங்களே சொல்றாங்க, தன்னையே தான் சொல்றாங்க, அடே உமரே, நஸர்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸ மர்ராத், ஒரு கேள்வியை நீ 3 தடவை கேட்ட. நீ யாரு சொல்றாங்க, தனக்கே தானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உமரே 3 தடவை கேட்டா குல்லு தாலிக லா யுஜீபுக், 3 தடவையிலே அவங்க பதில் சொல்லல உனக்கு, 3 தடவையும் பதில் சொல்லல, என்ன ஆயிடுமோ உனக்கு, நீ ஏன் இப்படி நடந்துகிட்ட, நீ சக்கிலத்து உம்முக்க, உங்க அம்மா உன்னை பெறாம இருந்திருக்கலாமப்பா அப்படின்லாம் தன்னுக்கு தானே அவங்க பயந்து, எப்படி ஒரு இரையச்சம் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த நேரத்துல திடீர்னு உமர்னு சத்தம் கேட்குது. என்ன ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. ஆஹா, என்னமோ வந்துடுச்சு, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடுச்சு அப்படின்னு பயந்துகிட்டே இப்போ ரசூலுல்லாஹ் என்னைய கூப்பிட்டாங்க. ஆமா, உங்களை தான் கூப்பிட்டாங்க, வருவீங்களாம் அப்படின்னு முன்னால போனா ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படி பிரகாசமா இருக்கு. அப்போ கொஞ்சம் சாந்தி. என்ன நாயகமே, லக்கத் உன்சிலத் அலைய அல்லைலத சூரத் லஹி அஹப் இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ். உமரே, ஒரு சூரா இப்ப இறங்கிச்சு, சூரத்துல் ஃபத்ஹ், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. இந்த சூரா இறங்கியது, இந்த சூரா எனக்கு ரொம்ப 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 விருப்பமா இருக்கு. என்ன, இந்த சூரியன் உதயமாக கூடிய நாட்களிலேயே இந்த நாள் எனக்கு ரொம்ப விருப்பமான நாள். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நாயகமே உங்களுக்கு அற்புதமான வெற்றியை தந்தோங்கிறான் அல்லாஹ். இது அற்புதமான வெற்றிங்கிறான். இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு பாருங்க. ஒரு அருமையான தகவல், ஒரு அற்புதமான விஷயம் இதுல இருக்கு. அல்லாஹ் இந்த உடன்படிக்கையின் மூலமாக ஏற்படுத்திய வெற்றி எத்தகையது என்பதை அடுத்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். அதை இப்ப நான் சொல்றதுக்கு இல்லை, ஆனா ரொம்ப அழகானது, ஆச்சரியமானது, நுணுக்கமானது. ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய அந்த சதி வலைகளை எல்லாம் முறியடித்து இந்த ஒப்பந்தத்தை எப்படி கொண்டு வந்து ஒரு வெற்றிகரமான ஒப்பந்தமாக அல்லாஹ் நிறைவேற்றாங்கிறது பாருங்க. ஒரு ஆச்சரியமான ஒப்பந்தம் அது. நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு, எங்கிட்ட இருந்து நீ ஒரு பொருளை எடுத்துட்டா அதை நீ என்னிடத்துல என்ன செய்யணும், திருப்பி தரணும். உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பொருளை எடுத்தா நான் திருப்பி தர மாட்டேன்னு சொன்னா யாராவது ஒப்புவாங்களா? யாராவது அனுமதிப்பாங்களா? சம்மதிப்பாங்களா? சல்லல்லாஹு சம்மதிச்சாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், மகத்தான வெற்றிங்கிறான். ஃபத்ஹன் முபீன், பகிரங்கமான வெற்றி அப்படிங்கிறான். அந்த பகிரங்கமான வெற்றி எப்படிங்கிறதுலாம் ரொம்ப நாள்லாம் போகல, கொஞ்ச நாளையிலே அது தெளிவாயிடுச்சு.
என்ன ஆச்சுன்னு சொன்னா, குறைஷிகளே சொல்லிட்டாங்க வேணாம்பா, இந்த ஒப்பந்தத்தில் இதை கலட்டிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களே வந்துருச்சு. அப்படி ஒரு அற்புதமான அழகான நுணுக்கமான ஒரு நிகழ்வை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நடத்தி காட்டினான். அது என்ன என்பதை அடுத்த நிகழ்வில் நான் பார்ப்போம். அது ரொம்ப ருசிகரமானது, ஆச்சரியமானது, அழகானது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம். இப்படி வரலாறு என்பது அவ்வளவு தெளிவானதாகவும் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் நிறைவானதாகவும் கண்மணி நாயகத்தினுடைய வரலாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்களை இதயபூர்வமாக நாம் நேசித்து அவர்களை பின்பற்றி வாழ்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.